பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தெய்வமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நிதிபரராகிய கர்த்தாவே நித்திய பிதாவாகிய தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே இந்தவரே மகிமைக்குரியவர் நீரையா, மகத்துவத்துக்குரியவர் நீரையா. ஹல்லேலூயா. வல்லமைக்குரியவர் நீராண்டவரே, மேலான கிருபைகளுக்குரியவர் நீராண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தெய்வமே நன்றியோடு தொழுது கொள்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, இந்த காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 உடைய மகாபெரிய கிருபைகளுக்காக நன்றி. உடைய மகத்துவமுள்ள பலத்திற்காக நன்றி. உடைய இறைக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒரே உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அரவணைக்கிற தெய்வமே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நீ துதிமத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வாதி தெய்வன். ஹல்லேலூயா. இந்த ஒரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார். ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 4 மாதங்களை காத்த தேவனை 5வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம தொழுது கொள்வோமாக. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஒரே உடைய மகிமையுள்ள கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகத்துவமுள்ள பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய மகாபெரிய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நீ பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன். ஆண்டவரே நீர் இரக்கம் நிறைந்த ஆண்டவரையா, நீர் அன்பு நிறைந்த தேவன். ஆண்டவரே ஆச்சரியமான கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. உடைய மகாபெரிய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்காக நன்றி. உடைய அன்புக்காக நன்றி. ஆண்டவரே தேவனே நீ நல்லவர். ஆண்டவரே நீ நல்லவர். அதிசயமானவரே நீ நல்லவர். அற்புதங்களை செய்கிறவரே நீ நல்லவர். இந்த ஒரே இந்த கால வேளையிலும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவன் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. 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 அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைகிறான் வசனம் சொல்கிறது. ஆண்டவரே இந்த கால வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அதிகாலையில் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்கள் விடுதலை நட்சத்திரமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பிரகாசிக்க செய்கிற தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே எங்களை நேசிக்கிற தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தயவு பாராட்டுகிறவரே அவன் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய வல்ல மகத்துவமுள்ள மகிமைக்காக நன்றி. ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க வல்லலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அல்லவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா.
இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுநாதனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுநாதனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நல்ல காலங்களில் உங்களுடைய திரு சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த காலங்களில் நன்மையான ஈவுகளை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு நீர் கட்டளிடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி காலங்களில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவீராக, நன்மையானவைகளை கட்டளிடுவீராக, சமாதானத்தை தருவீராக. இந்த ஒரே கிருபைகளினால் எங்களை மூடி மறைச்சு கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பிரேயர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. தேவ பிரசன்னம் எங்களை தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதாக, தேவ மகிமைக்குள்ள எங்களை மூடி மறைக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் ஒரு சில பாடல் இந்த காலங்களிலே நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம துதி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் நீலடங்கா கிருபைகளுக்காய். ஹல்லேலூயா. இந்த நாள் வரை நம்ம உயர்த்தால் இந்த பாடலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. துதி செய்வார் என்னில் அழகாக கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தப்புயவே உங்கள் இயேசுவின் நாமமே. என்று தாங்கும் தப்புயவே உங்கள் இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். பதறாதே, யோர்தான் புரண்டு வருவோம். எண்ணற்ற பாரங்களும் எலியாவின் தேவனும் இந்த விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனின் இந்த விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பாதராதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பாதராதே. அடி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்ணாடி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கும்
தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் சொல்லிடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டு சோர்ந்திடும் நேரத்தில் சார்ந்திட தேவனுண்டு உலகத்தில் இருப்பவனி இருப்பவர் பெரியவரே உலகத்தில் இருப்பவனி இருப்பவர் பெரியவரே எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்கார் என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைக்கார் என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. இந்த காலங்களிலே அவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. உன்னை நோக்கும் தெய்வம் அவர். அல்லேலூயா. கண்மணியை போல காத்துக்கொள்கிறவர். அல்லேலூயா. யோர்தான் புரண்டு வந்தாலும் பிரச்சனைகள் எவ்வளவு ஏறிட்டு வந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்கு சகாயம் உள்ளவர். அவர் ஒருவரே நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிற தெய்வன். அல்லேலூயா. அந்த காலங்களில் அல்லேலூயா உங்க உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறவரையால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவார். துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே அவருக்கு காலத்தில் அடைக்கலமே இந்த காலங்களில் நாங்களுமே ஆராதிக்கிறோம் என்று பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க துணையாளரே துதிக்கு பாத்திரரே எங்க துணையாளரே அவருக்கு காலத்தில் அடைக்கலமே ஆதரவே அனுகூலமே அவருக்கு காலத்தில் அடைக்கலமே ஆதரவே ஆராதனை செய்கிறோம். அவை உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே. எந்த சமாதானமே யெகோவா ஷாலோமிரே எந்த சமாதானமே நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிர்த்து நீக்கி விட்டாவே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிர்த்து நீக்கி. உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே. யெகோவா சம்மானியே என்னோடு இருப்பவரே யெகோவா சம்மானியே
என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடே, அம்மாடி என்னோடு இருப்பதினா, என்ன வந்தாலும் கலங்கிடே, அம்மாடி என்னோடு இருப்பதினா, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா நீரே, எந்த ஜெயம் கொடியே, யெகோவா நீரே, எந்த ஜெயம் கொடியே, மனம் மகிழ்ந்து பாடிடுவேன், மகிமையாடி வெற்றி சிறந்தியாவே, மனம் மகிழ்ந்து பாடிடுவேன், மகிமையாடி வெற்றி சிறந்தி. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவர், இந்த காலங்களிலே ஆராதிக்க நாம் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். அவரை ஆராதனை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் புதிய கிருபையை தருகிறார், புதிய பலனை தருகிறார், புதிய மகிமையை செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்கிறது ஒன்னே ஒன்று, கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிஸ்ஸி, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர், வழி நடத்துகிறவர், நம்மையில கண்ணோக்கமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய கண்களை வைப்பாராக, உங்கள் மேலே கண்ணோக்கமாய் இருப்பாராக, உங்க மேலே இரக்கம் பாராட்டுவாராக. எதிர்பார்க்கிற நன்மைகளை நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்தவர்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஹல்லேலூயா. உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன், உங்கள் தலையை ஹல்லேலூயா நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதபடி ஹல்லேலூயா நம்மை நிலைநாட்டுகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். தகப்பனே, தந்தையே, நிமிர செய்கிறவர் நீரே. ஹல்லேலூயா. இந்த பாடல் நமக்கு தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. Jesus. ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, அதை நிமிர செய்பவரே. தகப்பனே, தந்தையே, அதை நிமிர செய்பவரே. ஏழை நீரே, மகிமையும் நீரே, அதை நிமிர செய்பவரே. ஏழையும் நீரே, மகிமையும் நீரே, அதை நிமிர செய்பவரே. அதை நிமிர செய்பவரே, அதை நிமிர செய்பவரே. தகப்பனே, தந்தையே, அதை நிமிர செய்பவரே. தகப்பனே, தந்தையே, நிமிர செய்பவரே. எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவா
அதிகமாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விடமாட். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விடமாட்டேன். கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கீழகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. அடுத்துறங்கி மகிழ்வுடனே இழித்தெழுவி, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லை. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி எனக்கில்லையே. கீழையும் நீரே, மகிமையும் நீரே, அதை நிமிர செய்பவர் நீரே. கீழையும் நீரே, மகிமையும் நீரே, அதை நிமிர செய்பவர் நீரே. அதை நிமிர செய்பவர் நீரே, அதை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அறிவு கெட்டால் அமைதி பாதுகாமை. அல்லேலூயா. ஒன்றுக்கும் நான் கலக்காமல், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குமே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து கையம் எடுப்பேன். அல்லேலூயா. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து கையம் எடுப்பேன். கீழையும் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கீழையும் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே. இந்த மாதத்தில் கர்த்தர்கள் தலையை உயர்த்துவாராக. சொல்லுங்க ஆண்டவரே, தலை நிமிர செய்கிற தகப்பனே தந்தையே, அதை நிமிர செய்பவர் நீரே. எல்லார் கண்களை மூடி அலையில் இருக்கிற இடங்கள்
நேரங்களிலே அல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. அல்லேலூயா நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கேடகம் அவர். அல்லேலூயா நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா அல்லேலூயா நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா 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 எந்த சூழ்நிலையில் உங்களை கைவிடாதபடி உங்களை காத்துக் கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா எந்த சூழ்நிலையிலும் அல்லேலூயா அல்லேலூயா நம்மை விட்டு விடாதபடி நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்க நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா 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 கடந்த மாதங்கள் எல்லாம் காத்தார். அல்லேலூயா இந்த வருஷத்திலே 4 மாதங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இந்த 5வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தான் நம்மளை நடத்த வேண்டும், கர்த்தர் தான் நம்மை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா கர்த்தர் இல்லாவிட்டால் நம்மளால இந்த வருஷத்தை கடந்து போக முடியாது. கர்த்தர் இல்லாவிட்டால் இந்த வருஷத்தை நாம் தாண்டி போக, இந்த மாதத்தை தாண்டி போக முடியாது. அல்லேலூயா இஸ்ரவேலை நடத்தின அதே தேவன் இந்த கால வேளையில உங்களுக்கும் எனக்கும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா வனாந்தரத்திலே நடத்தினது அதே தேவன். அல்லேலூயா இன்றைக்கு இந்த மாதத்திலே நம்மை நடத்துவாராக. சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா சந்தர்ப்பங்கள் எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாமே எதிராகவே இருக்கிறது. ஆனால் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா பஞ்ச காலத்திலே தேவைகளை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா சாப்பாடு இல்லாத நேரங்களிலே, அல்லேலூயா உடுத்த உடை இல்லாத நேரங்களிலே, தங்குகிறதற்கு இடமில்லாத சூழ்நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் நடத்தினாரே, அற்புதமாய் நடத்தினாரே. இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்த அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். எங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக உங்களுக்கு அவர் செய்ய வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா 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 ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. அல்லேலூயா ஆண்டவரே துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா உம்முடைய மகாபெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகத்துவமுள்ள பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அதிசயத்திற்காக நன்றி, உம்முடைய அற்புதங்களுக்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான். அல்லேலூயா அல்லேலூயா இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா கடந்த மாசங்கள் வேலை இல்லை, கடந்த மாதம் கம்பெனி நடக்கலை, கடந்த மாதங்கள் நமக்கு சரியான சம்பளம் வரல, சிலருக்கு பாதி சம்பளம் தான் கிடைத்திருக்க, சிலருக்கு அது கூட கிடைக்கவே இல்லை. தினக்கூலி ஆளுகளுக்கு வேலைக்கு போக முடியாத சுத்தமா அவர்களிடத்துல பணமே இல்லை. அல்லேலூயா ஆனாலும் கர்த்தர் 1 மாதம் முழுவதும் நம்மை நடத்தினாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதுதான். அல்லேலூயா அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அன்று சொல்லுங்க இந்த கால வேளையில. அல்லேலூயா அவர் கடந்த நாட்கள் எல்லாம் காத்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி நன்றி செலுத்துவீங்களா இந்த மாதம் நீங்க செய்கிற நன்மைகளை அறிந்து, அல்லேலூயா நீங்க சொன்ன வார்த்தைகளை அறிந்து, நீங்க பேசுற ஆண்டவருக்கு சொன்ன நன்றியை அறிந்து, ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் நன்மையானவைகளை செய்ய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி. ஓ புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம்
அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீர். சொல்லுக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி. எல்லாருமாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. நாவாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ராஜா தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல் தேற்றி நன்றி. ஹல்லேலூயா. தாயை போல் தேற்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவனம் தந்தீரே நன்றி ராஜா, புதுவனம் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு. எல்லாரும் சொல்லுவோமாக நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ராபாதாலா சதாலா ரகதி அலரதானமா ரபாதானமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவர் கடந்த மாதம் எல்லாம் காத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்மளுக்கு துணையா இருந்ததற்காக, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆபத்திலே நம்மை காத்ததற்காக, தனிமையிலே துணையா இருந்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நம்ம எழுப்பி நின்று எங்கெங்கே நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிங்க ஆண்டவரே. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி இடைவிடா நன்றி உமக்கு தானே என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இடைவிடா உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா,
உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறையா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்கு எல்லாரும் சொல்லுவோமாக இணையில்லா ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நீ செய்கிற எல்லா உபகாரங்களுக்காக தானே உன்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே என்னை கண்டவரே என் கண்ணீரை துடைத்தவரே உன்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இறைவியா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இறைவியா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே அல்லேலூயா தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவுமில்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவுமில்லை எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தேவனே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தேவனே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவுமில்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவுமில்லை சுகம் தந்த தெய்வமே
கண்ட தெய்வமே எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. ஆண்டவரை உயர்த்துவோமாக எல்லாருமாக. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. சேர்ந்து சொல்லுங்க. உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 இயேசுநாதனுக்கே. ஆவியானவருக்கே, அந்த இயேசுநாதனுக்கே. ஆவியானவருக்கே. எல்லாருமாக அல்லேலூயா. worship the Lord. கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமத்தை. அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். அல்லேலூயா 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 சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் செய்கிற நன்மைகள் ஏராளமானவைகள், அவர் செய்த காரியங்கள் ஏராளமானவைகள், அவர் செய்த நன்மையான காரியங்கள் ஏராளமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ரூவா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவர், நமக்கு சமாதானத்தை தருகிற தேவர், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவர், நமக்கு அனுகூலமாய் இருக்கிற தேவர். இந்த காலங்களில் அவரை நீங்க உயர்த்தும் போது அவர் உங்களின் நடுவில் என் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுவதாக, ஸ்தோத்திரத்தினாலே வல்லமை பெருகுவதாக, ஸ்தோத்திரத்தினாலே மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களில் இன்னும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரே நீ தந்த நல்ல கிருபைகளுக்காக, நீ தந்த அந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah.
ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்துல இருக்கும்போது ஹல்லேலூயா இந்த மாதத்திற்குரிய வேத பகுதியை உங்களுக்கு முன்பதாக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த மாதத்திற்குரிய வேத பகுதியை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். செப்பனியாவின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஒரு வார்த்தைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வீடுகளில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே 1089வது பக்கத்தில் இருக்கிறது. அல்லது 1089 1089வது பக்கத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர். அவர் வேறு யாரோ தேவன் அல்ல, அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதனால தான் வசனம் சொல்லு, உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற அநேக காரியங்கள் அந்த வேதத்தில் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இவைகளில் இருந்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை, வசனங்களை, செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் உன்னுடைய நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நம் நடுவில் என்று சொன்னால் அது நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறது, யாத்ராகம புஸ்தகத்தில், எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குங்கள், அவர்கள் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன். நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன். ஏன் நடுவிலே என்று சொல்லுகிறார் என்றால் அவர் ஆதியும் அந்தவுமானவர், அவர் அல்பாவும் உமேகமானவர், அவரே துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். சோ ஆண்டவர் என்பது எட்டர்னல் காட். அதனாலதான் அவர் நம் நடுவில் இருக்கிற தேவன். அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். துவக்கமானாலும் முடிவானாலும் அவராய் இருக்கிறபடினாலே நடுவிலே தங்கி நமக்கு நன்மையானவைகளை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இந்த காலவெளியில உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இருப்பார், உங்கள் சபையின் நடுவிலே இருப்பார், உங்கள் வீட்டின் நடுவில் அவர் இருப்பார், உன் வாழ்க்கையின் நடுவில் இருப்பார், உங்கள் கம்பெனியின் நடுவில் இருப்பார், உன் தேவைகளின் நடுவில் அவர் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நடுவில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆண்டவருடைய வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறவர், அதிசயமானவைகளை செய்கிறவர், அற்புதமானவைகளை செய்கிறவர், வல்லமையானவைகளை செய்கிறவர். அவர் வல்லமை நிறைந்தவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமுள்ள ஆண்டவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. வல்லமையான பராக்கிரமான காரியங்களை அவர் செய்வாராக. கடந்த மாதங்களில் எப்படி ஆண்டவர் செய்தார் உங்களுக்கு பர்சனலை விசாரித்தால் தெரியும். ஆனால் இந்த மாதத்தில் போன மாதத்தை காட்டிலும் அதிகமாக வல்லமையான காரியங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வல்லமையானவைகளை செய்கிறார். மாத்திரமல்ல, அவர் ரட்சிப்பார் என்று சொல்லுகிறது. அவர் வல்லமையானவர் மாத்திரமல்ல, அவர் ரட்சிப்பாராம். ரட்சிப்பார் என்றால் மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர், தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர், காப்பாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்னமும் தாவீது சொல்லும் போது, என்னை குழியிலிருந்து என்னை தூக்கி நிறுத்தினாரு, கன்மலையின் மேல் என்னை நிறுத்தினாரு, ஆகவே கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். 34வது சங்கீதத்தில் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று அவர் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறத வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் பிரச்சனைகளின் நடுவில், போராட்டத்தின் நடுவில் நாம் அமிழ்ந்து போயிருப்போம் என்றால், நம்முடைய காரியங்கள் எல்லாமே தளர்ந்து போயிருக்கோம் என்றால், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பாராக. அல்லேலூயா. தூக்கி நிறுத்துவாராக, குழியில் இருந்து உங்களை மேலே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. அப்படி கொண்டு வந்து நம்மை அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். எப்படி அழகு பார்க்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து இருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுகிறவராயிருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா?
அல்ல இந்த வசனம் சொல்லுங்க, நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் வல்லம் உள்ளவர். யார் பேரில் என்னன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பேரில் அல்ல, உன் பேரில் அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து உன்னுடைய பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஒரு நிலையில சொல்லுங்க, அவர் சந்தோஷமாய்க்கணும்னா நம்ம உயர்த்தப்படும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் சாட்சி சொல்லும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் சாட்சி உள்ள ஜீவியம் செய்யும் போது அவர் மகிழ்ந்து கழிக்கிறார். அப்படி என்றால் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மை இந்த மாதத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் நம்மை கண்டு அவர்கள் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஒரு சாட்சி ஜீவியத்தை செய்கிறார். அவர்கள் ஆண்டவரை விடாமல் ஆராதிப்பதனாலே கர்த்தர் அவங்க தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் அவர்களை கண்மலையின் மேலே நிறுத்துகிறார். கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மிலே களி கூற செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திற்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் நம் நடுவில் இருந்து என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்கிறது வருகிற நாட்களில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நடுவில் இருந்து ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய போன வாரத்தில் சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் என்னென்ன செய்கிறது. செப்பனியா புஸ்தகத்தில் நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறவர், தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர், பிரலாப்பிலிருந்து நம்மை விடுதலை, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே உன் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை தேவன், அவர் ரட்சிக்கிறவர். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படி என்றால் மகா பெரிய காரியங்கள் எனக்கு செய்வார், வல்லமையான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையானவைகளை எனக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பார் என்று சொன்னார், என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் இருப்பார். அவர் உன்னிலே களிகூற செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமையானவைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உன்னை நிச்சயமாகவே ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க இந்த வார்த்தைகளை சொல்லி. ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த வார்த்தைகளை சொல்லி. ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள ஆண்டவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே நீர் பராக்கிரமானவைகளை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து, ஹல்லேலூயா, அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமாக அவர் அமர்ந்திருப்பார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பாராக. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பது உங்கள் காரியங்கள் நிறைவேறும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்கள் காரியங்கள் கைகூடி வரும்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவருடைய அன்பு என்பது சிலுவையிலே நமக்கு காண்பித்தார். அவருடைய அன்பு நம்முடைய சிலுவையிலே காண்பித்தார். ஹல்லேலூயா. கல்வாரியிலே மரித்து, ஹல்லேலூயா, நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் நிமித்தமாக அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை இன்னும் இந்த மாதத்தில் அறிந்து கொள்வீர்கள். இது நிமித்தமாக நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். இது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமாண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய மகிழ்ச்சியா இருக்க எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிலே சந்தோஷமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம், சந்தோஷமாய் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னுடைய சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய சமாதானம்
சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்குள்ளே கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கர்த்தர் தருவாராக. நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர், என் குறைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறேன், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறேன். இந்த மாதத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த கொரோனா நிமித்தமாக இந்த ஊரடங்கு இன்னமும் நீடிச்சாங்கன்னா எங்க வாழ்க்கையில தலையிலா மாறி போயிடுவேன், எங்க குடும்ப வாழ்க்கை எல்லாமே வேற மாதிரி போயிடுவேன், என்ன நன்மைக்கு போயிடுவோம் தெரியலையே. இப்படிப்பட்டு கலங்கி நிற்கிற என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவதேவனே, உன்னை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் என்பதை விளங்க செய்வார். உன்னை நிச்சயமாகவே தூக்கி நிறுத்துவார். உனக்கு சந்தோஷமாய் வைக்க உதவி செய்வார். உன்னை கலிகூற கர்த்தர் உதவி செய்வார். சோர்ந்து போகாதே. உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். அதனால் தான் உன் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் வல்லமையான காரியங்களை இந்த மாதத்தில் செய்கிறாங்க. வல்லமையான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே இருந்த வண்ணமாக இந்த தேசத்திற்காக, உலகத்திற்காக, இந்த கொரோனா வைரஸ் மாறுவதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவர் வல்லமையானவைகளை செய்கிற தேவன். தம்முடைய வல்லமையினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தம்முடைய வல்லமையினாலே கீழ்காற்றை அனுப்பின தேவன். தம்முடைய வல்லமையினாலே, ஹல்லேலூயா, வாதைகளை நீக்கின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவில், எகிப்தின் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. எகிப்தியர்களுக்கு தான் கொள்ளை நோய்கள் வந்தது, அல்லது வாதைகள் வந்தது, அல்லது வெட்டுக்கிளிகள் வந்தது, பேன்கள் வந்தது, தவளைகள் வந்தது. அப்பொழுது மோசே ஜெபம் உடனே தம்முடைய வல்லமையினாலே அவைகள் எல்லாவற்றையும் அழித்தார். அவைகள் எல்லாவற்றையும் அல்லது நீக்கினார். அல்லது சிவந்த சமுத்திரத்தை தம்முடைய வல்லமையினாலே இரண்டாக கர்த்தர் பிளந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணி உறைந்து போய் பனிக்கட்டி போல ஒரு பாலம் போல அமைந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வேளையில தம்முடைய வல்லமையினாலே இன்னைக்கு காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் நீக்குவாராக. அவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இன்றைக்கு வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை பலமுள்ளதா இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அல்லேலூயா, உம்முடைய வல்லமையினாலே இந்த மரணங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக, சீக்கிரமாய் நார்மலுக்கு வருவதாக, சீக்கிரமாக எல்லாமே நார்மலுக்கு வர செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கம்பெனிகள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வேலை ஸ்தலங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. அன்றாட வேலை செய்கிற ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றி தாங்க. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி இந்த ஊரடங்கு தளர்க்கப்பட வேண்டும். ஆண்டவரே, சீக்கிரமாக இது மாறணும். இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் தடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதுபோல ஹல்லேலூயா, இந்த உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் வந்தவரே, இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் தடுப்பீராக. நிறைய மரணங்கள் நடக்கிறது. இன்றைக்கு 2,2.25 லட்சம் ஜனங்கள் மரித்து விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே, குறுகிய காலத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் மரித்து விட்டார்களே. ஐயோ, இந்த நிலைமை எங்க போய் முடிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் மனம் இறங்குவீர் என்றா, தேவன் கிரியை செய்வீர் என்றா. ஆண்டவரே, அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், ஞானத்தை கொடுத்ததற்குரிய மருந்தை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, விஞ்ஞானிகளுக்கு அறிவா, ஆண்டவரே, மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இதை மருந்து கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக உதவி செய்வீராக. அதிசயங்களை காண செய்கிற தேவன், நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நீ செய்ய போகிற
நல்ல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிப்போமாக. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும், விசேஷமாக கடந்த 4 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்த தேவன் இந்த 5வது மாதத்தின் எங்களுக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள எங்களை மறைச்சு கொள்ளுங்க. தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் எங்களிலே விளங்க செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ ரொம்ப 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 நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவரே, உடைய வசனத்தின் பிரகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா உன் நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன் பேரிலே களி கூறுவார், உன் பேரிலே சந்தோஷமாய் இருப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த தேவன் எங்கள் நடுவில் இருந்து நீர் மகிமையானவைகளை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய பிரசன்னமும் உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதமும் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சபைக்கு ஆச்சரிக்கிறோம். சபை விசுவாசிகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. எல்லாரும் தேவைகளை சந்திங்க. இந்த மாதத்தில் செய்கிற பிரயாணங்களில் உடைய கிருபை இருப்பதாக, கம்பெனிகள் வேலை ஸ்தலங்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தர் அதிசயமானவைகளை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தேவைகளை சந்தியுங்க. வேலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்தியுங்க. விசேஷமாக ஊழியக்காரர்களுக்காக, சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. சபை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க, சீக்கிரமாக சபைகள் திறக்கப்படுவதாக, ஊழியக்காரருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக என் தேவனால் புரிந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஒரே தொடர்ந்து ஆண்டவரே வருகிற நாட்களிலும் ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. துதிகன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரேன், அவர் செய்த சகல வானிலை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி இருக்கிறபடினாலே ஜோனல் பிரேயர் என்று ஒன்று நடைபெறுகிறது. இந்த ஜோனல் பிரேயர் ஆனது இதே ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் தான் நடைபெறும். காலை 10 மணிக்கு யூடியூப் வழியாக நீங்கள் அதை பார்க்கணும். அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு 1.25 மணி நேரம் இன்னைக்கு ஃபாஸ்டிங், ஜோனல் பிரேயர், ஃபாஸ்டிங் பிரேயர், அந்த பிரேயரில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.